ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஐயா, இந்த அன்னதானத்தை ஆரம்பிச்சது 7 வருஷத்துக்கு முன்னால, இது 7ஆவது வருஷம் ஓடின்னு இருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னால நாங்க நடந்து போனோம். நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சாப்பாடு செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதை எடுத்து நடத்துறவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கும் பொழுது இதை நடத்துறவர் குணவட்டம் முன்சாமியார் மகன் பாபு இதை எடுத்து நடத்துறவர். ஜூபிடர் செட் வச்சிருக்கிறாரு அவர் தான் இதை எடுத்து நடத்துறாரு. யாருக்கிட்டையும் போய் டொனேஷனோ இல்லை அதோ ஏதோ கேட்கறது கிடையாது. அவங்களா கொண்டு கொடுத்தா நாங்கள் வானான்னு சொல்றது கிடையாது. எதா இருந்தாலும் பெருமாள் காடியில் வச்சிருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்றோம். இது அவர் சொந்த முயற்சியில பண்றாருங்க. அந்த 7 வருஷத்துக்கு முன்னால நாங்க சாப்பாடு தண்ணி இல்ல கஷ்டப்பட்ட காரணத்தால அவர் இதை சொன்னாரு. நாம இங்க பட்ட கஷ்டம் அடுத்தவங்க படக்கூடாது. எப்படியா இருந்தாலும் நம்மளால இயன்றத செய்யலாம். 100 பேர் கொடுக்கறது நம்மளால 10 பேருக்குன்னா நம்ம கொடுத்து மக்களுடைய பசி ஆத்தலாம் அப்படின்னு சொல்லி இது ஆரம்பிச்சாருங்க. இது 7ஆவது வருஷம் நல்ல மாதிரியா போயின்னு இருக்குது. அந்த ஆளுக்கு எந்த நோவு நொடி இல்லாத, அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல மாதிரியா நடந்தா நல்லது. இன்னும் மேல மேல இந்த அன்னதான சேவை தொடரும். யாருக்கும் எந்த நோவு நொடி இல்லாத காப்பாற்றணும் பெருமாள். அதனாலதான் இந்த பெருமாள் சேவையை பண்ணிருக்கிறாரு அவரு. அதனால அவருக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். என்ன மாதிரி ஆளுங்க தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது நாங்க ஊழியம் செஞ்சீங்கன்னு எல்லாமே அவர் போட்டு செய்யறாரு. ஊக்கம் கொடுத்தா அவர் இன்னும் பண்றாரு. அதனால அவருக்கு நாங்க நன்றி சொல்றோம். எடுத்து செய்யறதுக்கு இந்த காலத்துல யாராலையும் முடியல. 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு யாரும் முன்ன வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளு இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா அன்னதானம் பண்ணணும்னா சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. இதை பண்றாரு. அவருக்கு அவர் குடும்பம் இன்னும் நல்லா இருக்கணும், மேல மேல வளரணும், இந்த சேவை வளரணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறோம் நாங்க பெருமாளை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடவுள் அருளால் இந்த 6 வருஷம் சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு 7ஆவது வருஷம் இந்த அன்னதான பூஜை நாங்கள் பண்ணுறோம். திருப்பதி பாதயாத்திரையாக நடந்து போகிறவங்க அனைவருக்கும் இங்கே தங்குற வசதி, சாப்பிட்றதுக்கு, நைட்டு தங்கி அவங்க போகிறதுக்கு மருத்துவ வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். பக்தர்கள் அனைவரும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளணும். பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்னதான பூஜை சிறப்பாக நடத்துறதுக்கு நோய் நொடி இல்லாத அந்த கடவுளால் எங்கள் அருள் புரியணும். மெம்மாதிரி நாங்கள் வருஷம் இதோட சிறப்பாக நடத்துறதுக்கு தான் கேட்டுக்கிறோம் அவர்கிட்ட.